கி ஆனி யாவே ரொபேக்கா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் யெசுவா மெஷியாக் குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரூவாஹா கொதேஷ் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த ஸ்டடீஸ்க்கு வரவேற்கிறேன். தோராவும் கிறிஸ்துவின் வருகை பற்றிய 100 ரகசியங்களும் என்கிற தலைப்பில் தொடர் செய்தியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் யாவரும் இவைகளை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் பார்க்க போகிறதான தொடர் எண் 44 44. இந்த 44 எதை நாம் பேஸ் பண்ணி நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்றால் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதாகும் போது தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்வாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டுகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு தன் தகப்பனான் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். இப்போ யாக்கோபு பிரயாணம் பண்ணின தேசங்களை சற்று பார்த்துவிட்டு அதன் பிறகு சப்ஜெக்டுக்கு வரலாம். யாக்கோபு எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்? முதலாவதாக இப்பொழுது நான் வாசிக்கிற இந்த கானான் தேசத்திலிருந்து பேர்சேபாவிலிருந்து புறப்பட்டு எங்கே செல்கிறான்? அதான் ஆராமிற்கு செல்கிறான். கல்தையர் தேசமாகிய வேறொரு தேசத்திற்கு செல்கிறான். திரும்பி வரும் பொழுது முதல் இடம் கீலேயாத், இரண்டாவது அவன் யாபோக், எலோஹே இஸ்ரேல் என்று பெயரிடப்பட்ட அந்த யாபோக் அந்த நதி தீரத்திற்கு வருகிறான். அதன் பிறகு சீகேமுக்கு போகிறான். சீகேமிலே 10 ஆண்டுகள் அங்கே குடியிருந்து அங்கே உடனடியாக பெத்தேலுக்கு செல்லாமல் திரும்பி செல்லாமல் ஒரு துயரத்தை தீநாள் மூலமாக சந்தித்து அதன் மூலம் உணர்த்தப்பட்டு ஆண்டவர் திரும்பவும் பெத்தேலுக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆகவே அவன் அடுத்து சீகேமிலிருந்து வருகிறதான ஸ்தலம் பெத்தேல், அதன் பிறகு பெத்லஹேம். பெத்லஹேமில் தான் அவன் ராகேல், பிரியமான ராகேல் மரித்து போகிறார். பிரசவித்து பெஞ்சமினை பிரசவித்து செய்கிறார், மரித்து போகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதன் பிறகு ஏதேர் என்கிற கோபுரம் நிறைந்த அந்த நகரத்துக்கு போகிறார். ஏதேர், பெத்லஹேமுக்கு பிறகு ஏதேர் என்கிற கோபுரம் நிறைந்த அந்த இடத்துல தான் ரூபன் என்ன செய்கிறான்? பாவம் செய்து மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான். அந்த ஒரு சம்பவம் நடக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக அந்த ஏதேரிலிருந்து மம்ரே தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு மரித்த தான் புறப்பட்ட அதே இடத்திற்கு வந்து சேருகிறான். அதை திரும்ப வந்து சேர்ந்து அதன் பிறகுதான் அவன் எகிப்துக்கு பிரயாணமாகி எகிப்திலே என்ன செய்கிறான்? அங்கே மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிற்பாடு அவனுடைய மரித்த சரீரம் திரும்பவும் அதே எப்ரோன் பகுதிக்கு வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு இடங்களை டிராவல் பண்ணி இவ்வளவு அனுபவங்களை பெற்று கடைசியாக நீண்ட காலம் அந்த இப்பொழுது வாசித்த தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். இது ஒரு புதிய ஒரு அத்தியாயம் இப்பொழுது ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு அற்புதமான ஆரம்பம் என்று ஒரு தலைப்பை நாம் கொடுக்கலாம். யோசேப்பு 17 வயதுள்ளவனாய் இங்கே என்ன செய்கிறான்? அறிமுகமாகிறதை பார்க்கிறோம். ஒரு யோசேப்புடைய சரித்திரம், வெரி கிரேட் எபிசோட் ஆஃப் ஜோசப். பல அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் அதில். எனவே the story of Joseph is a remarkable story. It is a very remarkable story. Starts here. மிக குறிப்பிடத்தக்க வெற்றி வேந்தன்
யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பிக்கிறது. இங்கே 17 வயது ஒரு வாலிபனாக, அது மட்டுமல்ல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் மேய்ப்பனாக முதலாவதாக யோசேப்பு அறிமுகமாகிறான். நீங்கள் வேதத்தில் ஆரம்ப நாட்களிலிருந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சில உண்மைகளை சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏனோக்கு விசுவாச பாதையிலே சஞ்சரித்து காட்டினான், எப்படி வாழ முடியும் என்பதை காட்டினான். நோவா விசுவாசத்தின்படி உறுதியை காட்டினான், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும் என்பதை அவன் வாழ்ந்து காட்டினான். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து வாழ்ந்து காட்டினான். 4வது ஈசாக்கு விசுவாசத்தின் வல்லமை என்றால் என்ன, பவர் ஆஃப் த ஃபெய்த் என்றால் என்ன என்பதை அவன் நிரூபித்து காட்டி வாழ்ந்து காட்டினான். யாக்கோபு விசுவாசம் என்பது எத்தனை ஒழுங்கும் கிரமும் ஆனது, டிசிப்ளின்டு, ஃபெய்த் ஆஃப் டிசிப்ளின் என்பதை ஜேக்கப் அவன் வாழ்க்கையிலே காட்டியிருக்கிறார். யோசேப்பு விசுவாசத்தின் வெற்றியை காட்டினார், விசுவாசத்தினால் உண்டாகிற ஒரு மாபெரும் வெற்றி வீரன். ஆக எல்லா பரிசுத்தவான்களும் விசுவாசத்திலே தான் தொடங்கி அதன் மூலம் அவருடைய வாழ்க்கை பாதை செம்மைப்படுத்தி கொண்டு அவர்கள் ஜொலித்தார்கள், அவர் பிரகாசித்தார்கள் என்று பார்க்கிற அதே தொடர்ச்சியிலே இப்பொழுது நாம் பார்க்க போகிறது யோசேப்பு. யோசேப்புடைய தகப்பன் அவனை அதிகமாக நேசித்தான். அப்போ யோசேப்பு நேசிக்கப்பட்டான், சகாயம் பெற்றான், அதே வேளையில் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான், போத்திபார் மனைவியால் திட்டப்பட்டான், குற்றம் சாட்டப்பட்டான். சோத்ரான். யோசேப்பு சோதிக்கப்பட்டான், சிறைச்சாலையில் பார்வோனால் நம்பப்பட்டான், கர்த்தரால் உயர்த்தப்பட்டான். இதுதான் அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தினுடைய முன்னுரை. வாட் இஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஜோசப் என்றால் இதுதான் அவனுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருந்திருக்கிறது. அன்பு தேவை பிள்ளைகளே, இன்னும் சுருக்கமாக சொன்னால் இயேசுவின் வல்லமையான வரைபடமாக வாழ்ந்து காட்டியவன் யோசேப். ஸோ Joseph was the blueprint of Jesus in the spiritual and faith, spiritual parts. குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் நாம் விட்டுவிடுவோம். சோத்திரம். பொதுவாக இயேசுவின் வல்லமையான வரைபடமானவன் தான் யோசேப். பாருங்கள், 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 2 சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டட்டும். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு கூட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவன் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். என்ன நடக்கிறது? சுருக்கமாக சொல்லப்போனால், கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஒரு காலகட்டத்தில் அவனுடைய சொப்பனங்களை வெளியிடும் பொழுது யாக்கோபே யோசேப்பு மேலே கோபப்பட்டு, நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமா என்று கடிந்து கொண்டான். அப்போ இங்கே நானும் உன் தாயாரும், யார் இந்த தாயார்? உன் தாயார் என்று சொல்லுகிறானே, அவனுடைய தாயார் யார்? அவனுடைய தாயார் நன்றாக தெரியும், ராகேல். ராகேல் வருகிற வழியிலே தன்னுடைய தம்பியை பெற்றெடுத்து அதன் மூலம் மரித்து போனார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த தாய் இங்கே சொல்லப்பட்டது யார்? தன்னுடைய ஸ்தானத்தில், அதாவது தாயின் ஸ்தானத்தில் லேயாள் இருந்ததால் இங்கே உன் தாய் என்று சொல்வது லேயாளை குறிக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்.
பல ரகசியங்களை கண்டுபிடிப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே தாய் என்று சொன்னது ராகேலை அல்ல, லேயாளை குறிக்கிறது. அதில் வருஷமத்து ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏனென்றால் தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடைய பண்பாட்டின்படி தாய் இறந்து விட்டால் அடுத்து வருகிற தாயை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தன்னுடைய தம்பி பெஞ்சமின் பிறந்த பொழுது அவன் சிறு வயது, அவங்க தான் வளர்த்துருக்கிறாங்க. எனவே உன் தாய் என்ற உரிமையோடு கூட யாக்கோபு சொல்வதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, மம்ரே முதல் எருசலேம், எருசலேம் முதல் சீகேம், சீகேம் முதல் தோத்தான், தோத்தான் முதல் பெத்லகேம், பெத்லகேம் முதல் எகிப்து. இப்படி இவன் பிரயாணம் பண்ணின, யோசேப்பு பிரயாணம் பண்ணின தேசங்களை, இடங்களை நாம் பார்க்கும் பொழுது என்ன நடந்தது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். பகைத்தார்கள், அவனை வெறுத்தார்கள், எப்படியாவது அவனை பழிவாங்க வேண்டும் என்று சகோதரர்கள் ஒரு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அது அவனுடைய வாழ்க்கையில் நன்மையாக முடிந்தது, அது வேறு. தன்னுடைய தகப்பன் சகோதரர்களை பார்த்து வா, அவர்கள் ஆடு மேய்க்க சென்றிருக்கிறார்கள், அவர்களை பார்த்து வா என்று அனுப்பின பொழுது அவன் என்ன செய்கிறான்? இந்த இடங்களெல்லாம் கடந்து வந்து அவர்களை சந்தித்திருக்கிறான். அதே வேளையிலே அங்கே என்ன நடந்தது? சகோதரர்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள். ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சகோதரர்கள் இவ்வளவு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குரோதமும் ஒரு பொறாமையும் ஒரு எரிச்சலின் உணர்ச்சி மிக்கவர்களாக இருந்ததினாலே கொல்லுவதற்கு துணிந்திருக்கிறார்கள். உடன் பிறந்த சகோதரனை கொல்லுவதற்கு துணிந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனவே இந்த எல்லாராலும் பகைக்கப்படுவதற்கு இந்த பலவர்ண அங்கி ஒன்று காரணமாக அமைந்திருந்தது. வருகிறான் பலவர்ண அங்கிக்காரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன 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 நடந்திருக்குது? பலவர்ண அங்கியை அணிந்து கொண்டு கம்பீரமாக புறப்பட்டு வந்தான் தன் சகோதரர்களை பார்ப்பதற்கு. அப்போது யாக்கோபு ஒருவேளை திரும்ப திரும்ப சொல்லியிருப்பான், மகனே பார்த்து போகிற வழியில் கவனமாக போ, விரைவாக போ, உன் உடம்பை கவனித்துக்கொள், நன்றாக சாப்பிடு, போகிற வழியில் உன் சகோதரர்களை பார்த்து சுக செய்தியை கொண்டு வா போன்ற பல இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருப்பாங்க. எல்லாருமாக வந்து வழி அனுப்பி வைத்திருப்பார், குடும்பமாக வந்து, இல்லையா? தீனா கூட சொல்லியிருப்பாங்க. அந்த தீனா வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? என்ன சொல்லியிருப்பாங்க? அண்ணன்களை நல்லா கவனிங்க நீங்கள் அண்ணன்மார்களை என்று சொல்லி அவள் கூட ஏதாவது விசேஷமாக செய்து கூட அனுப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. விதமாக குடும்பமாக சேர்ந்து வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யோசேப்பை அனுப்பி வைக்கிறதான அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறான்? யாக்கோபு யோசேப்பை பார்த்து, நீ போய் உன் சகோதரர் சேமம் எப்படி, ரெண்டாவது ஆடுகள் எப்படி இருக்கிறது, மறு செய்தி கொண்டு வா, எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து புறப்படு. இந்த மாதிரியான ஒரு 4 வகையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து ஆதியாகமம் 37:14 யாக்கோபு யோசேப்பை அனுப்பி வைத்தான். ஸ்தோத்திரம். விதமாக அந்த எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து மேன்மையான ஸ்தானத்தை எகிப்திலே அடையப் போகிறோம் என்று யோசேப்புக்கு அப்பொழுது தெரியாது. இதுதான் அவர்களை கடைசியாக சந்திக்கிற ஒரு தருணம் என்பதையும் யோசேப்புக்கு தெரியாது. எவ்வளோ ஒரு ஒரு பரிதாபமான நிலை. 17 வயசு வாலிபன், அதன் பிறகு மற்றவர்களெல்லாம் பார்க்க முடியாத ஒரு நீண்ட இடைவெளி அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். எனவே அந்தப்படியே சீகேமுக்கு போனான். சீகேமிலே சகோதரர்கள் இல்லை.
அங்கிருந்து தோத்தான் போனான். என்ன செய்கிறார்? தோத்தானில் கண்டுபிடித்தான். இதோ வருகிறான் சொப்பனக்காரன், இதோ வருகிறான் பலவர்ண வங்கிக்காரன் என்று அவனை கிண்டல் செய்து நிச்சயமாக இவன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் 5 வகையிலே பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. அவருடைய சகோதரர்களுக்கு 5 வகையிலே கண்களாலே பார்க்கிறார்கள். கண்களிலே ஒரு பொறாமை உணர்ச்சியோடு பார்க்கிறார்கள். வாயினால் என்ன செய்கிறார்கள்? சதித்திட்டத்தை போடுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் புறம் பேசுகிறதை காதால் கேட்கிறார்கள். ஸ்தோத்திரம். கண்கள், காதுகள், வாய். அவனை குழியிலே கையை நீட்டி குழியிலே தூக்கி போடுகிறார்கள். தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் கூட சிந்திப்பதற்கு முடியாதவர்களாக அவன் கொண்டு வந்த உணவு வாசனையாக இருந்தபடினால அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள். எவ்வளோ ஒரு 5 வகையான காரணங்கள் மூலம் 5 வகையிலே இந்த ஒரு பாவம் பிரவேசித்து ஆட்கொண்டிருக்குது என்பதை நீங்கள் பாருங்கள். சோதரம். எனவே 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்றார்களே தவிர, விற்கணும் பிளான் பண்ணாங்க, ஆனால் காசு அவங்க கையில் கிடைக்கல. இவனை தூக்கி விட்டார்கள் அல்லவா, அவர்களுடைய கையில் தான் அந்த காசு கிடைத்தது. போகிற வழியில் எவ்வளோ கதறி இருப்பான், எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பான், எவ்வளோ அபயமிட்டிருப்பான். காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று எவ்வளோ அபயமிட்டு எவ்வளோ முயற்சித்திருப்பான் அந்த குழியை விட்டு வெளியே வருவதற்கு. எனவே அன்பு தேவை பிள்ளைகளே, இப்போ என்ன செய்கிறார்கள்? தவறுக்கு மேலே தவறு செய்கிறதை ஆதியாகமம் 37:27 நான் உங்களுக்கு வாசித்து காட்ட ஆசைப்படுகிறேன். அவனை இந்த இஸ்மவேலருக்கு விட்டு போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாக இருக்கிறான் என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். இல்லையா? யூதா ஒரு யோசனை சொல்கிறார், கொல்ல வேண்டாம் என்று சொல்லு நிமித்தம் அந்த வர்த்தகரான மீதியான கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள். கடைசியில் காசும் கிடைக்கல சகோதரர்களுக்கு, மீதியான கையில் கிடைத்தது. குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறார்கள். ஒரு 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 அடிமையை போல் அடிமையாக அங்கேருந்து கடந்து செல்கிறான். இதிலிருந்து அவனுடைய பயணம் எப்படி போகிறது, என்னென்ன சந்திக்கிறான், எப்படி உயர்த்தப்படுகிறான் என்று வரும் காலங்களிலே நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதன் மூலம் சில ரகசியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. அதோடைய வருஷநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.